அன்பர்களே, அமெரிக்காவில் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான எதிர்ப்பு அலைகள் நாளாந்தம் ஒவ்வொரு ரூபத்திலும் வந்த வண்ணமே இருக்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை கூட அமெரிக்க அதிபர் அவர்களுக்கான எதிர்ப்புகள் முன்னாள் இராணுவ வீரர்கள் செய்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவில். ஏனெனில் ஈரான் மீதான போருக்கு எதிராக அவர்கள் அணிதிரள்கின்றார்கள். ஒரு காரணமில்லாத போராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவான போராகவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பகமே இல்லை என்ற அளவுக்கு இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. டசன் கணக்கான முன்னாள் இராணுவ வீரர்கள் அமெரிக்க கேபிடல் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு செய்தி. அடுத்தது மோஸ்கோ அங்க ரஷ்யாவின் மோஸ்கோ விமான நிலையத்தில் 40 இஸ்ரேலிய யூதர்கள் கைது செய்யப்படுகிறேன். கைதென்றால் அவர்கள் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போராட்டத்துடன் தொடர்புடையவர்களாம். ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன். இப்ப உதாரணமாக இலங்கைக்குள்ள யாராவது 2 தமிழ் பெரிய உயர் அதிகாரிகள், பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள் இப்படி எல்லாம் கைது செய்யப்படும் போது ஒரு புலிகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஜாயின் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புடன் தொடர்புடையான அவங்க ஏதோ பணம் உதவி செஞ்சிருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம். அந்த வகையில 40 யூதர்கள் மோஸ்கோ ஏர்போர்ட்ல கைது செய்யப்பட்டதற்காக ரஷ்யா இஸ்ரேல் மிகப்பெரிய கொதிப்படைந்து வருகின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தையும் அந்த அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. இந்த 2 செய்திகளும் ஒன்றாக தருகின்றோம். மிகப்பெரிய செய்தியாக உலக பரப்பில் பலம் வந்த கொண்டு செய்தியாக பார்க்கின்றோம். அந்த செய்திகளை நாம் போவோமான வாருங்கள் செய்திக்கு செல்வோம். ஈரான் மீதான ட்ரம்பின் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்த டசன் கணக்கான முன்னாள் இராணுவ வீரர்களை அமெரிக்க கேபிடல் காவல்துறை கைது செய்திருக்கின்றது. மிகவும் செல்வாக்கற்ற இந்த ஆக்கிரமிப்பில் ஈடுபட மறுக்குமாறு அமெரிக்க படை வீரர்களை வலியுறுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிராக நடத்தி வரும் பல வார கால போருக்கு எதிர்ப்பு தெரிவித்த டசன் கணக்கான முன்னாள் இராணுவ வீரர்களை அமெரிக்க கேபிடல் காவல்துறை கைது செய்திருக்கின்றது. ட்ரம்பின் சட்டவிரோத ஈரான் மீதான போருக்கு எதிராக தங்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக கேபிடல் ஹில்லில் உள்ள ஹேனான் ஹவுஸ் அலுவலக கட்டிடத்தை சிறிது நேரம் ஆக்கிரமித்ததை தொடர்ந்து வெளிப்படையாக ஊனமுற்றிருந்த அங்கவியினர்கள் சிலர் உட்பட முன்னாள் இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றுதான் அந்த செய்தி வருகின்றது. போராட்டத்தின் போது இராணுவ சீருடை அணிந்திருந்த போராட்டக்காரர்கள் வட்ட மண்டபத்தின் நடுவில் நின்று கொண்டு ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் மற்றும் இன்னொரு போரை எங்களால் தாங்க முடியாது என்றும் அவர்கள் பதாகைகள் தாங்கிய வண்ணம் மிகப்பெரிய எதிர்ப்பை தற்போதைய ஆட்சிக்கு எதிராக அமெரிக்காவில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். போருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறே போரில் தங்கள் உயிரை இழந்த மற்றும் ஆக்கிரமிப்பு மீண்டும் தொடங்கினால் கொல்லப்படக்கூடிய அமெரிக்க படை வீரர்களை நினைவு கூறும் வகையில் போராட்டக்காரர்கள் கொடிமடிக்கும் விழாவையும் நடத்தியிருந்தார்கள். 50 நாட்களுக்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து ஈரானில் கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பல முன்னாள் படை வீரர்களும் சிவப்பு துளிப் மலர்களை ஏந்தி இருந்தனர். இது ஒரு பெரிய இஷ்யூவா? உண்மையிலே சொல்ல போனால் அமெரிக்க கிறிஸ்தவ மக்கள் ஈரானில் கொல்லப்பட்ட முஸ்லிம் மக்களுக்காக இந்த மாதிரி நடத்துவது என்பது உலகத்தில் மிகவும் நுணுக்கமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இந்த பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த போராட்ட பேரணியை was organized by the coalition organization including about Veterans for Peace, Common Defense, the Center of Consistence and Word Climb, and the Hattervalley Residents Coalition. Military families speak out and 50501 veterans என்ற இந்த அணிகள் தான் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த போர் ஏற்கனவே மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இது ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு நெருக்கடியாக உள்ளது என்று சிசிடபிள்யூயின் நிர்வாக இயக்குநரும் 2003ஆம் ஆண்டில் ஈராக் போரின் முன்னாள் படை வீரருமான மைக் ஸ்கைனஸ் கைது செய்யப்படுவதற்கு முன்பு ஒரு அறிக்கையில் ஊடக அறிக்கையாக தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் மனசாட்சிக்கு விரோதமாக எதிர்ப்பாளராக விண்ணப்பிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் இன்னும் அதிகமானோர் முன்வந்து சிலர் வெளிப்படையாக பேசினால் இந்த நெருக்கடியை ட்ரம்புக்கு மேலும் ஆழப்படுத்தி அவரை இந்த போரில் இருந்து
பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்த நமக்கு ஒரு உண்மையான வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். இதன் மூலம் தாங்கள் ஒழுக்கமற்றது என்று நம்பும் ஒரு போரில் ஈடுபட மறுக்கும் படை வீரர்களை குறிக்கும் மனசாட்சிக்கு விரோத எதிர்ப்பாளர்கள் என்ற சுருக்கெழுத்தை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். நான் அனுப்பப்பட்ட போர் அர்த்தமில்லாமல் ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் மற்றும் 10 லட்சம் ஈராக்கியர்களின் உயிர்களை பறித்தது. இன்று என்னுடன் இங்கு இருக்கும் மற்ற முன்னாள் இராணுவ வீரர்களைப் போலவே கடந்த 20 ஆண்டுகளாக காலத்தை பின்னோக்கி சென்று போருக்கு செல்ல மறுக்க முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று நானும் விரும்பிக் கொண்டிருந்தேன். இராணுவ வீரர்களுக்கு இப்போது அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் ஸ்ரைனர் தெரிவித்திருக்கின்றார். பாருங்க, ஜோர்ஜ் புஷ் ஜூனியரா சீனி 2 நாயும் தான் பாருங்க, 10 லட்சம் ஈராக்கிய மக்களை கொண்ட போர்ல ஒன்றும் இல்லை, வெங்காயம் மாதிரி தான், வெங்காயத்துல என்ன உரிக்கீரிக்கை ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இந்த போர் ஒன்றுமே இல்லை, ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு திணிக்கப்பட்ட போராகத்தான் இவர்களை பார்க்கின்றார்கள். அமெரிக்க இராணுவ வீரர்களும் உரையாற்ற ஸ்ரைனர் மனசாட்சிக்கு எதிராக பேசுவது உங்கள் சட்டபூர்வ உரிமை. நீங்கள் போருக்கு அனுப்பப்படுவதை உறுதி செய்யவும் அதற்கு ஒப்புதல் அளிக்கவும் போராடும் தொழில்துறை ஆலோசகர்கள் எங்களிடம் உள்ளனர் என்றும் அவர் வலியுறுத்துகின்றார். CCWவின் கூற்றுப்படி சுமார் 50க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் தாங்கள் சட்ட மறுப்பு செயல் என்று அழைத்ததற்காக அமெரிக்க கேபிட்டல் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் பணியில் இருக்கும் வீரர்களுக்கு எனது அறிவுரை இதுதான். நல்லா இருக்கா? இது நமது வாழ்நாளில் மிக முக்கியமான வரலாற்று தருணம். மேலும் நீங்கள் என்ன செய்ய தேர்வு செய்கிறீர்கள் என்பது முக்கியமானது. போர் இயந்திரத்துக்கு தொடர்ந்து உதவுவது உங்களுக்கு மேலும் வலியை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதை எனது அனுபவத்திலிருந்து என்னால் கூற முடியும் என்று CCWவின் வாடிக்கையாளரான ஷைனர் ரொமோடா கூறியிருக்கின்றார். இவரும் ஒரு முன்னாள் ஈராக்கிய போரில் கலந்து கொண்ட ஒருவராகவும் அவரும் பார்க்கப்படுகின்றார். வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் ஹில்லில் உள்ள ஹேனான் ஹவுஸ் அலுவலக கட்டிடத்தின் ரோட்டோண்டாவில் அப்லட் ஸ்பேஸ் குழுவை சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர்களும் இராணுவ குடும்பங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் ஈரான் போருக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த செய்தி ராய்ட்டர் மூலமும் வெளியாகிருக்கின்றது. நாம் இது அமெரிக்காவுக்கு உள்ளிருந்து பெற்ற செய்தியாக பார்க்கின்றோம். தெஹ்ரான் தனது அமைதியான அணுசக்தி திட்டத்தை கைவிட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் ஈரானின் குடிமக்கள் உட்கட்டமைப்புகள், குறிப்பாக மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது குண்டு வீசப்படும் என்ற தனது அச்சுறுத்தல்களை ட்ரம்ப் வார இறுதியில் மீண்டும் வலியுறுத்திய நிலையில் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. ஆக அமெரிக்கர்கள் இந்த போரையும் விரும்பல, ஈரான் மீது தொடுக்கின்ற தாக்குதலையும் விரும்பல, போரையும் விரும்பல. அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றால் நாடு முழுவதும் தவிர்க்கப்படும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகின்றார். அமெரிக்காவும் ஆஸ்திரேலியா ஆட்சியும் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக தங்களின் சமீபத்திய துண்டாடப்படாத ஆக்கிரமிப்பு தாக்குதலை பிப்ரவரி 28 அன்று தொடங்கி இருக்கின்றார்கள். ஈரானிய ஆயுதப்படைகள் அவங்களுடைய ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 என்ற குறியீட்டு பெயரில் 10க்கு மேற்பட்ட 100 தாக்குதல் 100க்கு மேற்பட்ட பதிலடி தாக்குதல்களை நடத்தி பிராந்தியம் முழுவதும் உள்ள முக்கியமான மற்றும் மூலோபாய அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய இலக்குகள் மீது நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளுல்லா விமான தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றது என்பதும் மேலதிக செய்தி. போர் தொடங்கி 40வது நாளில் ஏப்ரல் 8 அன்று பாகிஸ்தான் மத்தியஸ்தில் 2 வார கால போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. ஆனால் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க தூதுக்குழுவின் அதீத கோரிக்கைகள் மற்றும் மாறிக்கொண்டே இருந்த நிலைப்பாடுகள் காரணமாக ஏப்ரல் 11 அன்று இஸ்லாமாபாத்தில் நடந்த வாஷிங்டன் தெஹ்ரான் பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாமல் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. மீண்டும் இன்று செவ்வாய்க்கிழமை அந்த 2ஆம் கண்ட பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க தூதுக்குழு இஸ்லாமாபாத்தில் லேண்ட் பண்ணிய போதும் ஈரானிய டீம் இன்னும் அங்கு செல்லவில்லை என்பதும் மேலதிக தகவலாக நாங்கள் ஏற்கனவே அந்த செய்தியில் தந்திருக்கின்றோம். விரைவில் ஒரு பிராந்திய மோதலாக மாறிய ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் முழுமையான போர் ஒரு செலவு மிக்க மற்றும் சட்டவிரோதமான நடவடிக்கையாகும் என்றும் இது ஏற்கனவே வாஷிங்டனுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி டாலர்களை விழுங்கியுள்ளதுடன் அமெரிக்க ஆயுத கையிருப்புகள் மீதான அழுத்தம் குறித்த கவலைகளையும் எழுப்பி உள்ளது என்பது மற்றொரு செய்தி. இந்த போரில் இதுவரை 12க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டது என்றும் மேலும் 100கணக்கானோர் காயமடைந்ததாகவும் அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றது. இதே வேளையில் இருந்து செவ்வாய்க்கிழமை மற்றொரு அதிர்ச்சி செய்தியாக
அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் மாஸ்கோவில் ஒரு உலக பார்வையை உண்டு பண்ணிய செய்தியாகவும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி மாஸ்கோ விமான நிலையத்தில் 40 இஸ்ரேலிய குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நான் நினைக்கிறேன் அவங்க மாஸ்கோவுக்குள்ள நிரந்தரமாக வாழுகின்ற யூதர்கள். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புடன் தொடர்பு காரணமாக மாஸ்கோ விமான நிலையத்தில் 40 இஸ்ரேலிய குடியேறிகள் இன்று மாஸ்கோவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி மாஸ்கோவின் டொமடோவோ விமான நிலையத்தில் குறைந்தது 40 இஸ்ரேலிய குடியேறிகளை ரஷ்ய அதிகாரிகள் கைது செய்ததாக உலக பரப்பில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. டெல் அவிவில் இருந்து வந்தடைந்ததை தொடர்ந்து விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. அப்ப ஆக இந்த செய்தியை வெளியிட்டு இஸ்ரேலுங்க, நம்ம கிடையாது, மாஸ்கோ கிடையாது, அமெரிக்கா கிடையாது. மேலும் ரஷ்யாவின் மீடியேஷனா ஊடகம் மேற்கோள் காட்டிய ஒரு தகவலின்படி அவர்கள் பல மணி நேரம் விசாரிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றது. அதாவது ஏப்ரல் 7 வரை ஈரானிய பொதுமக்கள், அரசு மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இஸ்லாமிய குடியரசு மீது இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய சட்டவிரோத தாக்குதல்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக ரஷ்ய ராணுவ தரப்பாலும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. டொமடோவோ விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு படையினர் ஈரான் ரஷ்யாவின் நட்பு நாடு என்றும் ஈரானின் எதிரி எவராயினும் எமது எதிரியும் கூட என்றும் கைதிகளிடம் வலியுறுத்தி தொடர்கிறது என்றும் இஸ்லாமிய பத்திரிகை, அதாவது யூதர்கள் எங்களுக்கு எதிரிகள், அதாவது ஈரானுக்கு எதிரி என்றால் அவர் எங்களுக்கும் எதிரி என்று ரஷ்யா ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதுதான் இஸ்ரேல் கொதிப்படைய காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது. ரஷ்ய ஊடகத்தின் தகவலின்படி தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தங்கள் கைபேசிகளை திறக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அவர்கள் மறுத்த போது சாதனங்களை அணைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். டெலிபோன் ஓபன் பண்ணி வையே, அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல். கைதிகள் குறித்து டெல் அவிவ் கொதிப்படைந்திருக்கு இஸ்ரேலிய அமைச்சரகம். இஸ்ரேலிய ஆட்சியின் வெளியுறவு அமைச்சகத்தின் தலையீட்டை தொடர்ந்து அந்த நபர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் டெல் அவிவ் இந்த கைதிகள் குறித்து தனது சீற்றத்தை வெளிப்படுத்தி அவற்றை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அழைத்ததோடு ராஜதந்திர வட்டாரத்தில் ஒரு கடின போக்கு நிலவியதால் ரஷ்யாவும் இஸ்ரேலும் ஒரு மோதல் உருவாகும் நிலையில் அந்த 40 கைது செய்யப்பட்டவர்களும் பின்னர் பிந்திய செய்தியாக அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகம் செய்திருக்கின்றது. இன்னும் அதை ரஷ்யா உறுதிப்படுத்தவில்லை என்பது மேலதிக தவி சட்டத்தை மீறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறும் ஆவணங்களை தடுத்து வைக்கப்பட்டவர்கள் கையெழுத்திட்ட பின்னரே அவர்களின் விடுதலை சாத்தியமானது என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் இணைந்து அந்த ஆட்சி தொடங்கிய இந்த ஆக்கிரமிப்பு பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் வசிக்கும் இடங்களையும் எரிசக்தி மற்றும் பிற முக்கிய உட்கட்டமைப்புகளையும் ஆக்கிரமிப்பார்கள் வேண்டும் என்றே குறிவைத்திற்கான வலுவான ஆதாரங்களுக்கு மத்தியில் சர்வதேச அளவில் கடுமையான விமர்சனங்களை கட்டவிழ்த்து விடுவதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது. எதுவானாலும் சற்று, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை சுமார் 4 மணி நேரமாக இஸ்ரேலிய வெளிநாட்டு அமைச்சும் ரஷ்யாவின் உயர்மட்டமே மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் மிஷன்ல மிகப்பெரிய ஒரு போர் நடந்தால் 40 யூதர்களும் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் பிந்திய செய்தி. பார்ப்போம். அடுத்து வரும் செய்திக்கு நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.